குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 4 சாவித்ரி பார்ட் 2 புக் 4 த புக் ஆஃப் பர்த் அண்ட் கஸ்ட் கேண்டோ 1 த பர்த் அண்ட் சைல்ட்ஹுட் ஆஃப் த ஃப்ளேம் அருட்சுடரின் பிறப்பும் அவளின் குழந்தை பருவமும். தவசீலராகிய மன்னர் அசோபதி உலக மக்களின் பிரதிநிதியாக இருந்து உலக மக்களின் நலனுக்காக அவர்களின் ஆன்மீக உயர்வுக்காக தேவி பராசக்தியை நோக்கி பிரார்த்தனை செய்கிறார். அவரது பிரபலமஞ்சலமாவிய உணர்வு கொண்டு தன்னலமற்ற தன்மையை கண்டு மகிழ்கின்ற தேவி பராசக்தி அவருக்கு காட்சி தருகிறாள். அவர் வேண்டி நிற்கும் வரத்தை தருவதாக உறுதி அளிக்கிறாள். உலக மக்களின் கொடிய விதி என்னும் இரும்பு சட்டத்தை தகர்த்தெறிந்து மானுட இனத்தை அதிலிருந்து விடுவித்து மேன்மேலும் தெய்வீகத்தை நோக்கி உயர்த்தும் பொருட்டு தன்னுடைய சகல சௌபாக்கிய அம்சங்களும் தாங்கிய ஒரு திருமகள் புவியில் அவதரிப்பாள் என்று அன்னை பராசக்தி வரம் அருளுகிறாள். மன்னர் அசுபதின் வேண்டுகோளுக்கிணங்க அன்னை பராசக்தி புவியில் அவதரிக்க திருவுள்ளம் கொள்கிறாள். தெய்வீக அன்னையின் அவதாரமாகிய சாவித்திரியின் ஜனனம் நிகழ இருக்கிறது. அன்னை பராசக்தி மன்னர் அசோபதியின் திருமகளாக சாவித்திரி என்னும் அவதார நாயகியாக அருட்சுடரொளியாக பூவுலகில் அவதரிக்க இருக்கிறாள். அதி அற்புதமான அவளது அவதாரத்தை வரவேற்பதற்கான பூமியானது ஆர்வத்துடன் காத்திருக்கிறது. A magnet of the cycles of desire around a light she must not dare to touch, hastening towards a far-off unknown goal. Earth followed the endless journey of the sun. Page number 349.